வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முருகர், முருகன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவோம் இல்லையா? அவர பத்தி தான் பார்க்க போறோம். அவர பார்க்கறதுக்கு என்னையா இருக்கு? அவரு தான் நம்மள பார்க்கணும்னு இருக்கு இல்லையா? ஆனா, அவரையே பார்க்கணுன்ற மாரி வட இந்தியர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வட இந்தியர்கள்னு சொல்ல முடியாது. இப்ப ரீசென்ட்டா ஒரு முருகர வச்சு ஒரு படத்த எடுக்கணும். ஏற்கனவே பல பேர வச்சு எடுத்துட்டோம். நம்ம மகாபாரதம் எடுத்துட்டோம், ராமாயணம் எடுத்துட்டோம். நம்ம ஒரே ஒருத்தர விட்டு போயிருக்கோமே. யாரு? அவரு சவுத் இந்தியால பயங்கர ஃபேமஸா இருக்காரு. அவர் தமிழ் கடவுள் முருகர். அவர வச்சு நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? அவர நம்ம வச்சு படமா எடுத்து ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றது மோட்டிவா? இல்ல அந்த முருகப் பெருமானே தமிழ் கடவுளாகிய முருகனே அவர் எங்க ஊர சேர்ந்தவரு அப்படின்றத நிரூபணம் பண்றா மாரி இந்த படத்த எடுக்குறாங்களான்னு இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தொல்காப்பியம், சங்ககாலம் சொல்லுவாங்க. சங்ககாலம்னா அதாவது கிமு 300ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில சங்ககாலம்ன்றாங்க. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறுன்னு சொல்லிட்டு பல பாடல்கள் வந்தது. பல காப்பியங்கள் வந்தது. அதில முக்கியமா சொல்றது தொல்காப்பியம். தொல்காப்பியத்த இயற்றுனது யாருன்னு கேட்டா தொல்காப்பியர். அவருடைய இன்னொரு பேர் திரண தூமாக்கினி. இவர் மதுரையைச் சேர்ந்தவர்ன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த ஒரு வரலாற்று பதிவும் இல்ல. ஆனா இவரு மதுரையைச் சேர்ந்தவரு. இவருடைய இயற்பெயர் திரண தூமாக்கினின்னு சொல்றாங்க. இவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, இவரு தான் அவருடைய அந்த காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தமிழ்ல ஏற்கனவே சொல்லுவோங்க இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை நிலங்களா பிரிச்சுருக்காங்க. அது மாரி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துரைச்சிருக்கிறாரு. இத வச்சு நம்ம தொல்காப்பியத்திலேயே ஒரு இடம் பெற்றிருக்காருப்பா. அப்போ இவர் பழமையான கடவுள்னு சொல்றோம். இங்க ப்ரூஃப் இருக்குத்தாலயோ, ப்ரூஃப் இல்லாதாலயோ முருகப்பெருமான் தமிழ் கடவுளோ, இல்ல பழமையான கடவுளோ நம்ம மறுக்கிறது கிடையாது. அவரு ரொம்ப நம்ம தமிழர்கள் எப்போத்தெல்லாம் இருந்தாங்களோ, அப்போத்துலருந்து தமிழ் கடவுளா இருக்கிறவரு, இன்னைக்கு வட இந்தியர்களால அப்படியே கவ்வப்படுறாங்க. இவர் எங்க ஊர்லருந்து தான் வந்தாரு. நீ என்னய்யா இன்னைக்கு பேசின்னு இருக்க? வட இந்தியாலருந்து கிளம்பி வந்தவரு தமிழ்நாட்டுல இருந்தாரு. அப்புறம் நீங்க தமிழ் கடவுளா ஆக்கிட்டீங்க. ஆனா, அவர் எங்க கடவுளு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறது ஏற்கிற மாரி இல்ல. இத இன்னொரு தொல்காப்பியம் இல்லாம வேற என்னலாம் நம்மளுக்கு ப்ரூஃப் அப்படின்னும்போது, நம்மகிட்ட ஒரு அறுபடை வீடுன்னு இருக்கு. இந்த மாரி எதனா ஒரு அறுபடையில ஒரு படை உங்க ஊர்ல இருக்கா? சொல்லுங்க. அறுபடை வீடு இருக்குது. உங்களுக்கு எதனா ஒரு வீடு அங்க எதனா இருக்குதா? அது இல்ல. அப்புறம் நீங்க எப்படி முருகப்பெருமான் உங்க ஊர்ல வாழ்ந்தாரு, உங்க ஊர்ல பொறந்தாரு? அப்ப அவரு பொறந்தோனே அவரு கிளம்பி நேரா இங்க வந்துட்டாரா? அந்த கேள்வி இருக்கு. தமிழ் கடவுளான முருகர் தமிழருக்கு உரியவரு. அதாவது யாரும் வணங்க வேணாம். யாரும் நீங்கலாம் கும்பிடக்கூடாது. அவர் கடவுள யாருமே அவர் எங்க கடவுள் அப்படின்னு நாங்க சொல்லல. எல்லாருக்குமான கடவுள். கடவுள் எல்லாரும் கும்பிடக்கூடிய கடவுள். அத எங்க ஊருன்னு தான் கிளம்பி அவர் எங்க ஊர் ஆளு. அது ஏற்கிற மாரி விஷயம் கிடையாது. தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு பல விஷயங்கள் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இருக்குது. நீங்க ஏன் முருகன பிடிக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதேனும் பாலிடிக்ஸ் இருக்கா? அரசியல் பின்புலம் இருக்குதா? இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த 2026 தமிழக தேர்தல்ல சில பேர் ஒரு 6, 7 மாதங்களுக்கு முன்னாடி முருகப்பெருமான் மாநாடு நடத்துனாங்க. என்னைக்குமே நடத்தாத முருகன் மாநாடு இந்த சில காலங்களுக்கு முன்னாடி ஏன் நடந்தது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியும் இதையும் லிங்க் பண்ணி பார்க்குற மாரி தோணுது. ஏன்னா, இவங்க எங்க ஊர்லருந்து வந்தவரு. நீங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது. நாங்க தான் அவர இது பண்ணுவோம். நீங்களுமே இவரு கீழ தான் வருவீங்க. புரியல எனக்கு. என்ன மாரியான ஒரு அணுகுமுறைன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். படத்திலயும் பார்த்துருக்கோம். நம்ம காப்பியத்திலயும் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நாட்ல சரி குன்று இருக்கிறத விடுங்க. வேற என்ன ஆதாரம்னா, நம்ப ஊர்ல இதே சென்னையில ஈசிஆர் ரோட்ல சாலுவான் குப்பம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. 2004ல நடந்த அந்த சுனாமி பேரழிவுல தண்ணி திருப்பி போகும்பொழுது ஒரு கோயில் தென்பட்டது. அது கோயில எடுத்து பார்த்தா, சாலுவான் குப்பம்ன்ற இடத்துல முருகப்பெருமான் கோவில் அமைந்திருக்குதான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. கல்வேல் அதாவது வேல் நம்ம அ இது ஒரு மெட்டீரியலா பார்த்துருக்கோம். இரும்போ இல்ல வேற ஏதோ மெட்டீரியல்ல பார்த்துருப்போம். ஆனா இங்க கல்லாலே செஞ்ச கல்வேல் அங்க சாலுவான் குப்பத்துல இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்த கோயில வச்சு பார்க்கும்போது ஒரு 3000 வருடங்களுக்கு மேல இந்த கோயில் இருக்கிற சாத்தியங்கள் இருக்குது. அப்படி சொல்லும்பொழுது, நீங்க இது மாரி ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குன்னா, அப்ப இங்க முருகருடைய அந்த வணங்கல் இருந்திருக்கு. முருகப்பெருமான பல பேர் வணங்கியிருக்கிறாங்க. தெய்வமா நெனச்சிருக்கிறாங்க. இந்த மாரி எதனா ஆதாரங்கள் உங்க ஊர்ல இருக்குதா? கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடி, 2000 வருடங்களுக்கு முன்னாடி உங்க ஊர்ல முருகன் இருந்தாரு. முருகனுக்கு நாங்க கோயில் வச்சு கும்பிட்டுருக்கோம்.
அது மாதிரி எதனா ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இத தாண்டி வந்து கந்த புராணம் அப்படின்ட்டு தமிழாக்கப்பட்டது. இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கந்தா, கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர்களால அ ஒரு கடவுள வணங்கியிருக்காங்க. அந்த கடவுளும் முருகப்பெருமான ஒண்ணான்றது முதல்ல கேள்விக்குறி. இந்த கந்த புராணம் எப்படி வந்துச்சுன்னா வந்து, இது தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பாடல். இத வந்து ஹிந்தில தானோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ இருந்திருக்கு. அததான் தமிழாக்கம் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்றேன்னா, கார்த்திகேயா, ஸ்கந்தான்றவங்க வேற ஒருத்தவங்க. முருகர்ன்ற ஒருத்தவங்க. இத பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 1000மோ இல்ல 1300 வருடங்களோ, இல்ல 1800 வருடங்களுக்கு முன்னாடி சில பல கூட்டம் வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது. பக்தியின் பாலால செஞ்சாங்களா? இல்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா வந்து தமிழ் கடவுளா எல்லாருமே பார்த்தது முருகப்பெருமான தான். அவங்களுக்கும் இந்த கார்த்திகேயாக்கும், ஸ்கந்தாக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு தெரியல. ஒருவேள இந்த கந்தாவும், கார்த்திகேயாவும் அங்கருந்து இங்க வந்ததால, அது அவங்க வரல. அவங்க கதைகள கொண்டு வந்ததால, அவங்க தான் வந்து இந்த முருகன வந்து கந்தாவா ஆக்கிட்டாங்களா? ஸ்கந்தாவா ஆக்கிட்டாங்களா? கார்த்திகேயாவா ஆக்கிட்டாங்களான்னு சந்தேகமா இருக்குது. இந்த தெலுங்கு படம் எடுக்கிற இந்த என்டிஆர், ஜூனியர் என்டிஆர் வச்சு எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கதைய யார் எழுதி குடுத்தா? இதுல வந்து முருகர் வந்து நார்த் இந்தியாலருந்து வந்தாருன்னு சொல்ட்டு, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? எதனா கோயில் இருக்குதா? ஏதேனும் மக்கள் வாழ்ந்த பகுதி இருக்குதா? எதனா இருக்கா? எங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாட்ல பல 1000 கோயில்கள் இருக்கு. சிவபெருமானுக்கும் பல கோடி கோயில் இருக்கு. முருகப்பெருமானுக்கும் கோயில் இருக்கு. தைப்பூசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பங்குனி உத்திரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நார்த் இந்தியாலருந்து வந்தாருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? தைப்பூசம்னா என்னன்னு தெரியுமா? பங்குனி உத்திரம்னா என்ன தெரியும்? முருகப்பெருமானுக்கு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழா தான் தைப்பூசமும், பங்குனி உத்திரமும். இங்க உலகத்தில இருக்க அத்தனை தமிழர்களும் முருகப்பெருமான கொண்டாடுறதுக்கு கொண்டாடுற விழா தான் இந்த விழா. இந்த விழாக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா, நீங்க முருகன சொந்தம் கொண்டாடலாம். கடவுள யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. கடவுள நீங்க வணங்குங்க, போங்க வாங்க. ஆனா, அவர் கடவுள் எங்க ஊரு ஆளு, எங்க சமூகத்து ஆளு அப்படின்ற அந்த பட்டத்த வந்து சூட்டாதீங்க. ஏன்னா, அவர் ஆல்ரெடி தமிழ் கடவுள் முருகன்னு சொல்றோம். இந்த இடத்துல நீங்க எதற்கு வந்து தேவையில்லாத ஒரு வந்து திருப்பு விதல ஏதோ ஒரு ஏடாகூடமான விஷயத்த, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த ஏன் வந்து பண்றீங்க? அப்படின்றத கேள்வி. முதல்ல தைப்பூசம்ன்றது ஒரு முருகப்பெருமானுக்கு தமிழ்நாடு, உலகம் முழுவதும் வந்து கொண்டாடுற விழா. அந்த தைப்பூசத்தில வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில யோகிகளும், சில அறிஞர்களும், சில கொஞ்சம் சிந்தனையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, தைப்பூசம்ன்றது முருகப்பெருமானுக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அவர் வந்து அன்னைக்கு தான் இந்த உடல்ல அதாவது மனிதனா இருந்த உடல வந்து அப்படியே வந்து காற்றோட காற்றா கலந்து அவரு ஜீவசமாதிக்கு நிலைக்கும் மேல வந்து அவரு அடைஞ்சாரு. அததான் தைப்பூசம் விழாவா கொண்டாடுறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல எனக்கு தேவையே கிடையாது. நம்மளுடைய முருகன் நம்ம தமிழ் கடவுள் தான். உங்க ஊர்ல யாரா முருகன்னு எவனா பேர் வச்சிருக்கானா? எவனா ஒருத்தன் முருகன்னு எவனா முருகன் சர்மா இருக்கானா? முருகன் லால் இருக்காரா? யாராலும் இருக்காங்களா முருகன் பேர்ல? எங்க தமிழ்நாட்ல தான் அத்தனை பேர்களும் வந்து முருகப்பெருமான வந்து பேர வச்சுன்னுருக்காங்க. இன்னைக்கும் வந்து போயின்னு இருக்குது. கந்தசுவாமின்னு சொல்றீங்க. ஸ்கந்தான்னு சொல்றீங்களே, அந்த கந்தாவது வச்சிருக்கிறீங்களா? எங்க ஊர்ல வச்சு கந்தசாமின்னு பேர் வச்சுக்கிறாங்க. உங்க ஊர்ல வச்சுக்கிறாங்களா யாருனா? இந்த மாரி பல கேள்விகள் இருக்குது. அதனால வந்து சொந்தம் கொண்டாடணும் இதெல்லாம் தேவை கிடையாத வேல. இத பண்ணாதீங்க. முருகன் வந்து எங்க ஊர்ல சேர்ந்தவரு, எங்க ஊர்ல தான் வந்தவரு. தேவை கிடையாது. முருகன் தமிழ் கடவுள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனான்றதுக்கு பல 1000 ஆதாரங்கள் நாங்க வச்சிருக்கிறோம். அதுல எக்ஸாம்பிள் மெயினா சங்ககால இலக்கியம், சங்ககால இலக்கியத்த தாண்டி நான் அதுக்கும் மேல பார்க்கிறது வந்து, அ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிமு நூற்றாண்டுலருந்து இருக்கிற சாலுவான் குப்பத்துல இருக்கிற முருகருடைய கோவில். இன்னைக்கும் வந்து கல்வேலால அமைஞ்சிருக்குது. அதுதான் என்னுடைய பெரிய மிகப்பெரிய சான்று. அந்த இடத்துல தான் வந்து முருகன் வந்து பல 1000 வருடங்களா வணங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பேரழிவு வந்திருக்கு. ஆழிப்பேரலை அதாவது பெரிய சுனாமி வந்து மூழ்கடிக்கப்பட்டு, இப்ப 2004க்கு அப்புறம் அது வெளிய வந்திருக்குது. பல ஆதாரங்கள் இருக்குது. அதனால நீங்க தேவையில்லாம வந்து வாய குடுத்து புண்ணாய்க்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே தமிழ் கடவுள் முருகன் தான் அப்படின்றதுக்கு வந்து ஆமா சொல்றீங்களா? தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மகிட்ட வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து, அகத்திய மாமுனி அப்படின்றவர் யாரு? இன்னைக்கு வந்து பொதிகை மலையில வந்து போனீங்கன்னா, அகத்திய மாமுனி இருக்கிறாரு. இந்த அகத்திய மாமுனி உங்க ஊர்ல, உங்க மலையில எங்கனா உட்கார்ந்துருக்கிறாரா? முதல்ல அது ஒரு கேள்வி. அத தாண்டி வந்து அகத்திய மாமுனி யாருன்னா, முருகப்பெருமானுக்கு சீடரா இருந்தவரு. முருகப்பெருமானுடைய பேரருள வந்து பெற்றவர். அவருடைய அசிஸ்டன்ட், அவருடைய சீடர் தான் வந்து தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியர். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு காலம் வந்து பின்னோக்கி சென்றவரு. அவர் எவ்வளவு வருடம் வாழ்ந்தவரு. அவர வந்து நீங்க நார்த் இந்தியால வந்தவருன்னு சொல்றது ஏற்புடையதா? இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அகத்திய மாமுனி உங்க வூட்டு ஆளா? உங்க ஊர் ஆளா? அது முதல்ல. தொல்காப்பியம் எழுதின ஆளு யாரு?
இவங்கலாம் வந்து நீங்கள் நாங்கள் பிராமணர்கள்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா காதெல்லாம் திருப்பிக்கும். பிராமணர்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. முதல்ல அகத்திய மாமுனி யாரு? தொல்காப்பியம் எழுதினவர் யாரு? இங்க சாலுவாம் குப்பத்துல இருக்கிற அந்த கோவில கட்டுனது யாரு? அந்த கோவில் எத்தனை வருடங்களா இருக்குது? இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லிட்டு, தமிழ் கடவுள் முருகர் வந்து நாங்க தான், எங்களோட ஆள் தான் அப்படின்னு நீங்க வந்து உரிமை கொண்டாடலாம். அதே மாரி தைப்பூசம்னா என்னன்னு சொல்லணும். இந்த விழாக்கள்லாம் எதுக்கு? காவடி எதுக்கு தூக்குறாங்க? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா, தமிழ் கடவுளாகிய முருகன் வந்து உங்க ஊர்ல தான் வந்தாருன்றத ப்ரூஃப கொண்டு வந்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிறோம். தமிழ் கடவுள் முருகன் கிடையாது. அது எல்லாருக்குமான கடவுள். கடவுள் எல்லாருக்குமானது. ஆனா, எங்க ஊர்லருந்து வந்தவருன்னு சொல்லி சொன்னாங்கன்றீங்களே மக்களே! நியாயமா? நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.